அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு டி.எஸ். சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 1, புத்தகம் 4. சுருக்க உரை ரே விஜயலட்சுமி. அன்பின் வணக்கம். நான் உங்கள் ரே விஜயலட்சுமி. இது நம்மளுடைய தேன்கூடு யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம போரும் வாழ்வும் அப்படிங்கிற லியோ டால்ஸ்டாய் எழுதின டி.எஸ். சொக்கலிங்கம் ஐயா மொழிபெயர்த்த நூலை ஆடியோ புத்தகமாக கேட்டுக்கிட்டே வரீங்க. நானும் வாசித்து கொண்டே வருகிறேன். 3 புத்தகங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ 4வது புத்தகமும் முடிஞ்சிருச்சு. 4வது புத்தகத்தினுடைய சுருக்க உரை சம்மரி தான் இந்த காணொளி. அதுக்கு முன்னாடி இந்த 3 புக்கை நான் 3 ரொம்ப நாளாக வாசிக்கிறோம்ல, ஒரு சின்னதாக ஒரு ரீவைண்ட் பண்ணிக்கலாம், ஒரு குட்டி டீசர் மாதிரி. ஸோ புத்தகம் 1ல் 5 குடும்பங்களை அறிமுகப்படுத்தினோம். ஒரு பார்ட்டி நடந்தது, அங்கே ஒவ்வொரு குடும்பமாக வந்தாங்க. ஆனா பாவ்லாவ்னாவோட பார்ட்டி, அங்கே ஆனா மிக்காயிலாவ்னா வந்தாங்க. அவங்களோட பையன்தான் போரிஸ். அவங்க ட்ருபட்ஸ்கயா ஃபேமிலி. அப்புறம் இளவரசர் வசைலி குராக்கின் வந்தார். அது குராக்கின் ஃபேமிலி. அவருக்கு 3 குழந்தைங்கன்னா பெரியவங்க, 3 பசங்க. மூத்தவர் அனட்டோல், 2வது ஹெலன், 3வது ஹிப்பாலைட் அப்படின்னு சொல்லி 2வது குடும்பம். 3வது குடும்பம் இந்த பியர்னு ஒருத்தர் வருவார், ஒரு பெசுகா ஃபேமிலி. அது என்ன ஃபேமிலி, என்ன கதைன்றதை பின்னாடி தான் தெளிவாக சொல்லுவாங்க. பிறகு ரஸ்டோவ் ஃபேமிலிக்கு போவோம். அங்கே தான் அம்மாவுக்கு பேர் வைக்கிற நாள்னு சொல்லுவாங்க. அங்கே நிக்கலஸ் ரஸ்டோவ் அப்படின்னு நிக்கலஸ்னு ஒரு கேரக்டர். அவர் யார் விரும்புகிறாருன்னா சோனியா விரும்புகிறாருன்னு சொல்லுவோம். அப்புறம் வெரான்னு ஒரு பொண்ணு பயங்கர கோவமாகவே இருப்பாள். நட்டாஷான்னு ஒரு பொண்ணு, அவளுக்கும் போரிஸ்க்கும் ஒரு சின்ன, போரிஸ் யாருன்னா ஆனா மிக்காயிலாவ்னாவோட பையன், சரிங்களா, ட்ருபட்ஸ்கியா அவங்களோட பையன்தான் போரிஸ். ஸோ இவங்க 2 பேருக்கு ஒரு சின்ன காதல் இருக்கிறது போல் காட்டுவோம். இப்போ சிரில் பெஜுகாவ், அவர் தான் பெஜுகாவோடைய கோமகன். அவர் இறந்ததுனால பியர் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பிறகு கடைசியாக பால்டெல்ஸில் இளவரசர் நிக்கலஸ், இங்கே இன்னொரு நிக்கலஸ் இருப்பார், நிக்கலஸ் போல்கான்ஸ்கி. அவருடைய பையன் யாருன்னு கேட்டிங்கன்னா இளவரசர் ஆண்ட்ரூ. அவருடைய தங்கச்சி தான் மேரி போல்கான்ஸ்கியா. இந்த மேரிக்கு தான் கதையோட ஆரம்பத்தில் அனட்டோலை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இதெல்லாம் தான் இந்த புத்தகத்தோட முடிவில் என்ன நடக்கும். இளவரசர் ஆண்ட்ரூ தன்னோட மனைவியான லிசாவை கொண்டு பால்டெல்ஸில் நிக்கலஸ் தன்னுடைய தந்தைக்கிட்டையும் தன்னோட சகோதரிக்கிட்டையும் விட்டுட்டு போர்க்களத்துக்கு கிளம்புகிறார். இது முதல் புத்தகத்தோடைய முடிவு, மொத்தமாக கதை. இப்போ 2வது புத்தகத்தில் என்ன பார்த்தோம். 2வது புத்தகத்தில் சேனாதிபதி குட்டுஜோவ் தலைமையில் ருஷ்ய இராணுவம் இருக்குது. அங்கே ஆஸ்திரிய படையும் ருஷ்ய படையும் சேர்ந்து பிரான்ஸ் படையை எதிர்க்குது. அங்கே சக்கரவர்த்தியெல்லாம் பார்க்குறாங்க. அங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, மக்கள்லாம் என்னவா இருக்காங்க, டோலக்காவ் எப்படி இருக்கார். அங்கே டோலக்காவை மறுபடியும் அறிமுகப்படுத்துவாங்க. அந்த கரடி சண்டை போட்டார்ல அவரை திருப்பி அறிமுகப்படுத்துவாங்க. இங்கே ஆண்ட்ரூ என்னவா இருக்கார். ஏன்னா நம்ம கதாபாத்திரங்களை முன்னாடி அறிமுகப்படுத்தியாச்சு. அந்த கதாபாத்திரங்கள் இந்த போர்க்களத்தில் என்னவா இருக்காங்க, அவங்களோட மனநிலை என்னவா இருக்குது, அவ்வளோ பெரிய பணக்காரங்களாக பார்த்தவங்க போர்க்களத்தில் படை வீரர்களோடு எப்படி செயல்படுறாங்க. இங்கே நிக்கலஸ் என்னவா இருக்கார். இங்கே ஒரு ஆற்றுப்பாலத்தை தகர்க்கிறதுக்கு 2 குழுவும் எந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. அங்கே ஈகோ எந்த அளவுக்கு இருக்குது. குட்டுஜோவ் தலைமையில் எப்படி எல்லோரும் ஒன்றா இருக்கிறாங்க. மாதிரி நிறைய பெயர்கள் பார்த்தோம் 2வது புத்தகத்தில். அந்த பெயர்கள்லாம் திரும்பி தொடராது. சில பெயர்கள், இந்த டோலக்காவ், டெனிசோவ், நெஸ்வைட்ஸ்கி, குட்டுஜோவ், இந்த மாதிரி பெயர்கள் தான் தொடரும். நிறையா பெயர்கள் தொடரும். அதனால் எல்லா பெயர்களும் ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சக்கரவர்த்தி எல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆஸ்திரிய சக்கரவர்த்தி இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார் இங்கே நடந்த வெற்றியை. ஏன்னா ஆஸ்திரியாவில் மக்கள் செத்துருப்பாங்க. ஆஸ்திரிய படை சில முக்கியமான நபர்கள் இறந்துருக்காங்க. அதனால் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வெற்றியை சொல்கிறதுக்காக ஆண்ட்ரூ போகிறாரு. ஆனால் சக்கரவர்த்தி அதை சந்தோஷமாக கேட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது உண்மையா அப்படின்னு அவராலே நம்ப முடியல. அங்கே பிளைபின்னு ஒரு பெரிய அமைச்சரெல்லாம் சந்திப்பார். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நடக்கும். இந்த மொத்தமாக போர்க்களத்தை பற்றி மட்டுமே சொல்கிறது தான் 2வது புத்தகம். ஸோ டோலக்காவ் காயமடைகிறாரு. டூஷின் ஒருத்தர் பீரங்கி படம் வச்சுருப்பாரு. அங்கே நடக்கிற விஷயங்கள், யுத்த முனையில் எதிரிகள் எவ்வளோ இயல்பாக இருக்காங்க, இதெல்லாம் நம்ம 2வது புத்தகத்தில் பார்த்தோம். பிறகு 3வது புத்தகம் மறுபடியும் நாட்டுக்குள்ளே வந்தது. நாட்டிலையும் களத்துலையும் கலந்து இருக்கும் 3வது புத்தகம். இப்போ பியர் பெசுகாவ் ஆகிட்டார் இல்லையா, பெரிய கோமகன் பெசுகாவே ஆகிட்டார். கோமகன் பியர் பெசுகாவ் அப்படின்ற அந்த போஸ்டிங்கே வந்துடுறார். இப்போது இளவரசர் என்ன பண்ணுறாரு. எந்த இளவரசர்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்த வசைலி குராக்கின். அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பெண், அவருக்கு 3 குழந்தைங்கள 2வது பெண் இல்லைங்களா, ஹெலன். அவளை எப்படியாவது என்ன பண்ணணும், இவர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ட்ரை பண்ணி பயங்கரமாக வேலையெல்லாம் பார்த்து, அவர் பியர் விரும்புகிறாரா இல்லையானே தெரியாமல், அதுக்கு ஒரு மாதிரி மதிமயக்கப்பட்டு
செட்யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம் இன்னும் சரியா. அது எனக்கு தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சரியா. அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, ஆனால் பியருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் சரியா தப்பான்னு. கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாரு, அனட்டோலை கூட்டிகிட்டு போய் பால்டெல்ஸ் போகிறாரு. அங்கே பால்டெல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ போய் என்ன பண்ணுறாரு, அந்த ஆரம்பத்தில் சொன்னோம்ல ஆண்ட்ரூவோடைய தங்கச்சி மேரிக்கு வந்து அனட்டோலை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு, அது விஷயமா போகிறாரு. அங்கே போனால் அனட்டோல் வழக்கமாக கொஞ்சம் சுமாரான ஒரு மோசமான ஆள் தானே. அங்கே பௌரியன்னு ஒரு குட்டி பொண்ணோட அவர் ஒரு மாதிரி பழகிறத பார்த்துட்டு, ஸோ அங்கேயும் அவர்களுடைய கல்யாணம் மறுக்கப்படுகிறது. அதாவது மேரி வேணான்னு சொல்லிடுறாரு. நிக்கலஸ்க்கும் அதில் பெரிய உடன்பாடில்லை. இங்கே நிக்கலஸ் யாருன்னா நிக்கலஸ் போல்கான்ஸ்கி அப்பா பெரியவர். ஸோ அங்கேயும் அவங்க கல்யாணம் மறுக்கப்படுது. அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, சரி இப்படி வருத்தம்னா என்ன, பணக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சாரு, நடக்காமல் போயிடுச்சு. இப்போ நிக்கலஸ் ரஸ்டோவிடமிருந்து இப்போ குடும்பத்துக்கு இப்போ என்னென்னா அப்படியே போர்க்களத்துக்குள்ளேயும் போகுது கதை. இப்போ இந்த 3வது புத்தகம் 2ஐயும் மிக்ஸ் பண்ணும். போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ரஸ்டோவுக்கு கடிதம்லாம் எழுதுறது, அவங்க வந்து போரிஸ் மூலமாக போகிறது. ஸோ போரிஸ் அங்கே என்ன பண்ணுறாரு, குட்டுஜோவ் படை என்ன பண்ணுது, அங்கே இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, ஆல்முட்ச் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அப்போ சண்டை நடந்துகிட்ருக்கோம். அப்போ இந்த 2 சக்கரவர்த்தியும், அதாவது ருஷ்ய சக்கரவர்த்தி ஆஸ்திரிய சக்கரவர்த்தி எல்லாரும் படை பார்க்க வராங்க. அந்த சக்கரவர்த்தியை பார்த்தோன்னே இவங்களோட படை ரொம்ப சந்தோஷப்படுது. நிக்கலஸ் அப்படியே சக்கரவர்த்தியை ரொம்ப ஆதர்சமாக பார்க்குறாரு. ஆனால் ஒரு இடத்துல ஒரு சின்ன பள்ளத்தை தாண்ட முடியாமல் அவர் நிற்கும்போது அதாவது ரொம்ப அழகாக லியோ டால்ஸ்டாய் அந்த இடத்த ஸ்கிப் பண்ணுவார். அதை பார்த்து பரிதாபப்படுறதா போய் பேசுகிறதா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமாகவே இருக்க மாதிரி இருக்கும். இன்னொருத்தர் வந்து பேசி கூப்பிட்டு போயிடுவார். இப்போ இவருடைய ஆதர்சம் குறையுமானா குறையாது. அதை வேறு மாதிரி ரொம்ப அழகாக நுணுக்கமாக எழுதியிருப்பார் லியோ டால்ஸ்டாய். ஸோ இப்போ இந்த களத்தில் என்ன நடக்குது, இங்கே ஒரு கூட்டம் நடக்கும். 2 பிரிவாக பிரிஞ்சிருப்பாங்க. குட்டுஜோவ் என்ன சொல்வார்னா, நம்ம வந்து இப்போ வந்து அவங்க வந்து தாக்க முடியாது, இப்போ பிரச்சனை பெருசாக இருக்குது, வேறு மாதிரி அதை டீல் பண்ணணுன்னுவார். இந்த பக்கம் ஆஸ்திரிய ஜெனரல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை உடனடியாக போகணும், அடிக்கணும், தூக்கணும் அப்படின்னு. இப்போ படை எங்கே இருக்குது, அதாவது படைன்னு இவங்க சொல்கிறது ஃப்ரான்ஸ் படை எங்கே இருக்குதுன்னு தெரியலை. இவங்கெல்லாம் என்ன நினச்சிருக்காங்க, இல்லை படை பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு ஒரு டீம் சொல்லுது, இன்னொரு டீம் இல்லை ரொம்ப பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுது. இந்த 2க்கும் நடுவில் நிக்கலஸ் வந்து பயங்கரமாக நம்ம போகிறோம். அது எப்போயுமே இந்த நிக்கலஸ்க்கு மனோராஜ்யம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவராக ஒரு கற்பனைக்குள்ளேயே இருப்பார். பியர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே ஒன்று நினச்சிட்டு வெளில ஒன்று சொல்லுவார். இந்த நிக்கலஸ் வந்து பயங்கர மனோராஜ்யம். சில சமயத்தில் ஆண்ட்ரூ உள்ளே ஒன்று நினச்சிட்டு வெளில ஒன்று சொல்கிறதும் இருக்கும், சில சமயத்தில் மனோராஜ்யமும் இருக்கும். 2ம் மிக்ஸ் பண்ணி ஆண்ட்ரூ இருப்பார். இப்போ யுத்த காலத்தில் பார்த்தா கிட்டத்தட்ட 2 பேரும் மோதுற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் பாக்ரேஷன் வந்து எப்படியாவது தப்பிச்சிக்கலான்னு சொல்லி நிக்கலஸ் அனுப்பி சக்கரவர்த்தியை போய் பார்த்து, நீ வந்து வரணுமா அப்படின்னு கேளு. யுத்த காலத்தில் இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்குள்ளே இது எதுவும் நடக்காதுன்னு தெரியும். யாருக்கு, பாக்ரேஷனுக்கு. போய் இன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு மூவ் பண்ண மாட்டோம், சும்மா அப்படியே வெட்டியாக ரெஸ்ட்டாக இருந்துக்கலாம். ஏன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எப்படியும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க பக்கத்துலேயே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் உண்மையாகவே படை பக்கத்தில் வந்துடுது. நெப்போலியன் இறங்கிடுறாரு. நெப்போலியன்ற ஒரு கதாபாத்திரத்தை இங்கே தான் நம்ம வந்து போனபார்ட் பற்றி இனிமே தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நெப்போலியன் கதைக்குள்ளே வராரு. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறதாக கதை சொல்கிறது. பிறகு இங்கே கடுமையாக சண்டை நடக்குது. இந்த சண்டையோட இறுதியில் ஆண்ட்ரூ இருக்கார்ல, இளவரசர் ஆண்ட்ரூ, அவர் தாக்கப்படுறாரு. அவர் இறந்துட்டாரா இல்லையான்னு தெரியாமல் புத்தகம் 3 வந்து நம்ம முடித்தோம். இப்போ புத்தகம் 4. இந்த 4 வந்து பெருசாக கதை, அதாவது கதை அழகாக நகர்ந்திருக்கும். புதுசாக எந்த கதாபாத்திரங்களும் வந்திருக்காது. இப்போ போர்க்களத்திலிருந்து நிக்கலஸ் ரஸ்டோவ் என்ன பண்ணியிருப்பார்னா, டெனிசோவையும் டோலக்காவையும், டெனிசோ டோலக்கா 2 பேரும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டோலக்கா தான் முதல்ல கரடி சண்டை போட்டவர். டெனிசோ போர்க்களத்தில் பார்த்துருப்போம். இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு தன்னோட குடும்பத்தை நோக்கி வராரு. ஸோ இப்போ ரஸ்டோவ் குடும்பம் கொண்டாடுது பயங்கரமாக. அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். அவரோட அப்பா இலியா ரஸ்டோவ் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோமகன் வந்து ஒரு பெரிய விருந்து யாருக்குன்னா பாக்ரேஷனுக்கு. பாக்ரேஷன் இதில் என்ன பண்ணினார் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஊர் என்ன நம்புதோ அதுதான் உண்மை இல்லைங்களா. வரலாறுகள் இப்படித்தான் எழுதப்படுகின்றன அப்படின்றது மாதிரி பயங்கரமாக பாக்ரேஷனை தலை மேலே வச்சு கொண்டாடுறாங்க. குட்டுஜோவ் தான் வந்துட்டு திறமை இல்லாதவர் அப்படின்றாங்க. குட்டுஜோவ் தான் களத்தில் இறங்கி தான் அவர் அவ்வளோ பிரச்சனை ஆச்சு. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. வதந்திகள் எப்பொழுதும் தங்கள் செயலை செவ்வனே செய்து கிடக்கின்றன அப்படின்ற மாதிரி மொத்தமாக வந்து இந்த படை திறமையற்ற படையானது காரணமே வந்துட்டு குட்டுஜோவ் தான். பாக்ரேஷன் தான் அதில் முக்கியமான ஆள் அப்படின்றாங்க. 2வது ஆஸ்திரியா நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்றாங்க. ஆஸ்திரியா முன்னாடி போகலான்னு சொன்னுச்சு. ஸோ அங்கே நடப்பதற்கும் இங்கு பேசுவதற்குமான தொடர்புகளை ரொம்ப அழகாக நுணுக்கமாக வேறுபடுத்தி இருப்பார். பிறகு இந்த விருந்து இருக்கு இல்லையா, இந்த விருந்துக்கு முன்னாடி ஒரு சின்னதாக பியருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கும். அங்கங்கே பேசிகிட்டு இருப்பாங்க.
பியரோட மனைவி ஹெலனுக்கும் டோலக்காவுக்கும் தவறான உறவு இருப்பதாக, நெருக்கம் இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கும். இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து அதை நம்புறதா வேணாமான்னு குழப்பத்தில் இருப்பார். இப்போ விருந்தில் எதிரில் டெனிசோவ், ரஸ்டோவ், டோலக்கா 3 பேரும் சேர்ந்து இருக்கும் பொழுது ஒரு மொமெண்ட்டில் இந்த டோலக்கா வீம்புக்கு வம்பு இழுக்கும் போது இவர் டென்ஷன் ஆகிடுறாரு. டென்ஷன் ஆகி டூயலுக்கு கூப்பிட்டுறாரு. யாரை? டோலக்காவை பியர் கூப்பிட்டுறாரு. டூயல் அப்படின்னா என்னென்னா, அந்த காலத்தில் நம்ம ஊரில் மல்யுத்தம் மாதிரிலாம் கிடையாது. நேருக்கு நேராக ஆளு கையில் ஒரு துப்பாக்கி வச்சுப்பாங்க. 1, 2, 3 ஷூட் அப்படின்னு சொன்னோன்னா 2 பேரும் ஒரே சமயத்தில் சுடுவாங்க. யாருடைய குண்டு யார் மீது பாய்கிறதோ இருவரும் மரணிக்கலாம், அல்லது யாரேனும் ஒருவர் மரணிக்கலாம், இல்லது 2 குண்டுகளும் வந்து குறி தப்பலாம். இதுதான், அந்த ஒரே ஒரு குண்டு தான். இதுதான் டூயல் சண்டைன்னு அவங்க வச்சுருந்தாங்க. டூயல் அப்படின்னு வச்சுருக்காங்க. சரி, இந்த சண்டைக்கு கூப்பிட்டுறாரு. இந்த சண்டைக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு சந்தேகம், சரியா தப்பா? எப்போ பார்த்தாலும் இவர் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று செய்கிறதே வந்து பியருடைய கதாபாத்திரமாக ஆரம்பத்திலிருந்தே வந்துட்டு சித்தரிக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் பாருங்கள். தந்தையோட மரணம், ஒரு பார்ட்டியில் இருக்கும் பொழுது, திருமணம், எல்லா இடத்துலையுமே உள்ளிருக்கும் எதையும் வெளியே தைரியமாக சொல்ல முடியாத ஒரு மனிதராகவே அவர் சித்தரிக்கப்படுகிறார். இப்போ அவர் வந்து உள்ளே வந்து ஐயோ நம்ம தேவையில்லாமல் சொல்லிட்டோம், அந்த சண்டைக்கு கூப்பிட்டுட்டோம்னு நினைக்கிறாரு. ஆனால் வெளியில் வந்து அது எதுவுமே சொல்லலாம். பார்த்துக்கலாம், பண்ணிக்கலான்றாரு. சுற்றி இருக்கும் சமாதானப்படுத்துகிறாங்க, தயாராக இல்லை. டுயல் நடக்குது. நேருக்கு நேராக ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுடுறாங்க. சுட்டதில் காயம் ஏற்படுது, ஆனால் மரணம் ஏற்படலை. ஸோ இதை கேள்விப்பட்ட ஹெலன் பியர்கிட்ட வந்து நீ என்ன இவ்வளோ முட்டாளாக இருக்குது, இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லும்போது இப்போ தான் முதல் முறையாக பியர் தன் மனசில் இருக்கிறத முடிவாக எடுக்கிறாரு. ஹெலனை விட்டு பிரிகிறார். அவருக்கு என்ன தேவையோ அந்த ஹெலனுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், சொத்து இதெல்லாம் கொடுத்துட்டு முழுமையாக பியரும் ஹெலனும் பிரிந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது இந்த அடிப்பட்ட டோலக்கோ வந்து இந்த அடிப்பட்டு இந்த குணமாகறதுக்கு ஒரு டைம் இருக்கும்ல. அப்போ அவங்க வீட்டிலே போய் அவங்க அம்மா கூடவே இருக்கும் பொழுது சுத்தமான நண்பர்களாகிடுறாங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கெலாம் வரும் பொழுது சோனியாவை விரும்ப ஆரம்பிக்கிறார். நட்டாஷா சொல்கிறா இது சரியில்லாமல் போயிட்டுருக்குன்னு. ஆனால் வந்து அது பெருசாக கண்டுக்கல. நம்ம ஏற்கனவே சொன்னோம், நிக்கலஸும் சோனியாவும் விரும்புகிறாங்கன்னு. ஆனால் இந்த போர்க்களத்துலேருந்து வந்ததுக்கு பிறகு நிக்கலஸ் மாறி இருப்பார். சோனியாவுமே தன்னுடைய பெருங்காதில் மறைச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நடந்துப்பாங்க. இப்போ போய் உண்மையாகவே சோனியா கிட்ட அவர் விரும்புகிறதா சொன்னதுக்கு பிறகு சோனியா வந்து மறுத்துடுறாங்க. மறுத்தது தெரிஞ்ச பிறகு நிக்கலஸ்க்கு ஒரு பக்கம் பெரிய சந்தோஷம். தன்னுடைய காதலி தானே என்ன இருந்தாலும் ஒரு காலத்தில் அவள் வந்து மறுக்கிறானா, தன் மீது இன்னும் அன்பு வச்சிருக்கா. ஆனால் அதே சமயத்தில் என்ன பண்ணுறாரு, போயிட்டு சோனியா கிட்ட என்ன நினச்சி தான் நீ சொல்லியிருந்தேன்னா அது சரியாக இருக்காது, உலகத்திலே நான் அதிகமாக உன்னை காதலிக்கிறேன், ஆனால் அப்படின்னு சொல்ல வரும்போது அவன் இந்த வார்த்தையே போதும், நீ ஒன்றுமே சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இது வந்து என்னுடைய விருப்பம், எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னோன்னா அந்த மறுபடியும் அந்த காதல் மலரப்போகிறதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் அவ்வளோதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி முடிச்சிருவாங்க. இப்போ இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்னா, அந்த நட்டாஷான்ற குட்டி பொண்ணு இருக்கால, அவகிட்ட வந்து அவள் போரிஸை விரும்புகிற போலையும் அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லார் மேலேயும் எனக்கு அன்பு இருக்குது அப்படி இப்படின்ட்டு கதை நகர்ந்துருக்கும். இப்போ இந்த டோலக்காவ் இருந்தார்ல, அவர் என்ன பண்ணிவிடுவார், டெனிசோவ் இருந்தார்ல, அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிவிடுவார். ஸோ சொன்ன உடனே அது அவங்க அம்மா பயங்கரமாக கோவப்பட்டுருவாங்க. இதெல்லாம் நடக்க இப்போது இந்த பக்கம் இவர் சோனியா கிட்ட வந்து சொன்னார்ல, மறுநாள் அவர் வழி அனுப்புகிறதுக்காக கூப்பிடுவார் ரஸ்டோவை. வழி அனுப்பக்கூடிய விருந்துக்கு போனவரை உட்கார வச்சு திட்டமிட்டு பழிவாங்கும் செயலை போல இல்லை, பழிவாங்கும் செயல்தான். 43,000 ரூபில்களை தோக்கடிப்பார், தோக்க வைப்பார். யார்? நிக்கலஸை. ஸோ ஒரு சீட்டாட்டம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு, அதாவது எந்த ஒரு போதையுமே இதை போல் வந்து பணத்தை வச்சு விளையாடக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு மனுஷனை எவ்வளவு தூரம் மோசமான மனுஷனை ஆக்கும், எவ்வளோ தூரம் தோல்வி அடைய செய்யும், எவ்வளவு தூரம் முட்டாளாக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த 2 அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார். அதாவது எவன் ஒருத்தன் அதிர்ஷ்டத்தை நம்புகிறானோ சீட்டாட்டத்தில் அவன் பெரிய முட்டாள் அப்படின்னு ஏற்கனவே டோலக்காவ் சொல்லியிருப்பார். ஏற்கனவே நம்ம கரடி சண்டையில் அனட்டோலோட பார்த்துருக்கோம். ஸோ அந்த மனுஷன் பிளான் பண்ணி திட்டமிட்டு நிக்கலஸை வந்து வேணான்னு சொல்கிறவனை விளையாட வச்சு, அதன் பிறகு நிக்கலஸ் அந்த விளையாட்டிற்கு அடிமையாகி, ஆட்டத்திற்கு அடிமையாக மேலும் 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 இழந்து 43,000 ரூபில்கள் இழந்து விடுவார். இந்த 43ங்கிற நம்பர் கூட டோலக்காவ் ஃபிக்ஸ் பண்ணுவார். எவ்வளோ பெரிய ஒரு பிளான்டு ரிவெஞ்ச் அப்படின்னா, திட்டமிடப்பட்ட பழிவாங்கல் அப்படின்னா, இவருடைய வயதும், அதாவது டோலக்காவின் வயதும் சோனியாவின் வயதையும் கூட்டினால் 43 வரும். அதனால 43,000 ரூபில்கள் அவன் தோற்க வேண்டும்னு இவர் மனசுக்குள்ள கட்டங்கட்டி அடிக்கிறதுன்னு இருக்குல்ல, அதை செஞ்சிருப்பாரு.
ரொம்ப நொந்து போயிடுவான். இந்த பக்கம் அந்த குட்டி பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணி அவர் நோ சொன்னதில் அவர் கோமகள் வந்து இவ்வளோ சின்ன பொண்ணுக்கிட்ட போய் பேசுறியே, நீ என்கிட்ட பேசியிருக்கலாம்லன்னு அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க, கோவப்பட்டுருவாங்க. இப்போ மறுநாள் இவர் கிளம்பி போயிடுவார். இனி ஒரு நாள் கூட இருக்க முடியாது. டெனிசோ வந்து நாட்டை விட்டு கிளம்பிடுவார். இப்போது ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பார் நிக்கலஸ். 43,000 ரூபில்களை கொடுக்கணும்னு. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய தொகை அவங்களுக்கு. அவங்க குடும்பம் அவ்வளோ பணத்தை வச்சிருக்க அளவுக்கு பெரிய குடும்பம் கிடையாது. அப்போ அந்த 43,000 ரூபில்களையும் எப்படியாவது அப்பா கொண்டு வந்து கொடுத்து அவர் வந்து அந்த கடனை கொண்டு போய் அடைச்சிட்டு, தன்னுடைய படை வந்து தன்னுடைய பட்டாளம் போலந்தில் இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கிருந்து போர்க்களத்திற்கு போலந்தை நோக்கி கிளம்புகிறார் நிக்கலஸ் ரஸ்டோ. இதோட முடியுது. இதற்கு இடையில் இன்னொரு சின்ன ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, ஆண்ட்ரூ வந்து மரணம் அடையவில்லை. அவர் வந்துட்டார் பால்ட் ஹில்ஸ்க்கு வந்தால் லிசா குழந்தை பிறக்க முடியாமல் அந்த இடத்துல லிசா மரணம் அடைஞ்சிடுறாங்க. அங்கே ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறக்குது. அதுக்கு இளவரசர் நிக்கலஸ் ஆண்ட்ரூவிச். ஏற்கனவே நிக்கலஸ் ரஸ்டோவ் இருக்கார், நிக்கலஸ் புல்கான்ஸ்கி இருக்கார், இப்போ நிக்கலஸ் ஆண்ட்ரூவிச். அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய அவங்க அன்பாக பார்க்குறாங்க. அங்கே லிசா வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு அத்தியாயம் இருக்கும். நான் உங்களுக்கெல்லாம் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்லி லிசா வந்து கண்களால் கேட்பதாக மீண்டும் மீண்டும் இதே வரிகள் வரும். எதுக்காக அப்படின்னா, ஒரு பெண் வந்து இந்த பிரசவம் அப்படிங்கிற இந்த கொடுமையான வழியை, தாய் வந்து கோவில், சாமி, தெய்வம், நிலம், வானம், பூமாதேவின்னு என்ன வேணால் சொன்னாலும் பிரசவ வலிங்கிறது எப்பொழுதுமே ஒரு கொடுமையான ஒரு விஷயம்தான். அதை யாராலையுமே மறுக்க முடியாது. அப்போ அந்த பெண் அது சின்ன பிள்ளைத்தனமாக கேட்குறா, நான் உங்களுக்குலாம் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குறீங்க? இது லிசாவின் கேள்வி அல்ல, ஒட்டுமொத்தமாக பெண்களோட கேள்வி. பெண்கள் யாரை நோக்கி கேட்க முடியும்? யாரையும் நோக்கி கேட்க முடியாது. ஏனென்றால் இது இயற்கை. அப்போ இயற்கையை நோக்கி கேள்வி கேட்டால் இயற்கை பதில் சொல்லுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அதுவும் இயற்கை. அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். இப்படி இந்த புத்தகம் 4 முழுக்க வெறும் உணர்வு மயமான ஒரு நூலாகத்தான் நான் பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு இந்த 4வது புத்தகம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து 5, 6, 7, 8ன்னு போவோம். 15 புத்தகங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிச்சுருவோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், நான் உங்களுக்கு விளக்கமாக பதில் சொல்லுவேன். தொடர்ந்து 4 புத்தகங்களை கேட்டு முடித்த அனைவருக்கும் அன்பின் நன்றிகள். மீண்டும் 5வது புத்தகத்தில் சந்திப்போம்.